இருக்கிற உங்களோடு நான் வாழ்த்துகிறேன். என்ற ஆராதனை தொடர்ந்து நடைபெறுகிற எல்லா ஊழியங்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. பாக்கியமுள்ள ஜனம் என்கிற ஒரு தலைப்புல உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். பாக்கியமுள்ள ஜனம், the blessed people அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்ல கூடும். the blessed people, பாக்கியமுள்ள ஜனம் யார்? இந்த ஜனத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்களும் நானும் தேவனுக்கு பாக்கியமுள்ள ஜனங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பாக்கியமுள்ள ஜனத்தை வேதம் எவ்விதமாய் அடையாளப்படுத்துகிறது என்பதையும் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த செய்திக்கு ஆதாரமாக வாசிக்க கேட்கலாம். 144வது சங்கீதத்தை நாம் யாவருமே எடுத்துக்கொள்வோம். இதில் காண்பிக்கப்பட்டிருக்கிற சில ஆவிக்குரிய சத்தியங்களை உங்களோடு கூட நான் சுருக்கமாய் பகிர்ந்து கொள்ளட்டும். 144வது சங்கீதம் தாவீதின் சங்கீதம் என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. முதல் வசனத்திலிருந்து தொடர்ந்து நாம் வாசிக்கும் போது ஏறக்குறைய 15ஆம் வசனம் வரைக்கும் நம்ம இங்கே பார்க்க முடியும். அந்த கடைசி வசனத்தை முதல்ல கடைசி வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 15வது வசனத்தை வாசிக்க நாம் கேட்கலாம். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று இந்த சங்கீதத்தினுடைய முடிவுல நாம் கவனிக்கிறோம். இது தாவீதுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு வர பிரசாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு அடையாளமா அப்படின்னு சொன்னா, இது பெரிய பாக்கியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இது 144ஆம் சங்கீதம் தாவீதின் சங்கீதம் என்று நாம் பார்க்கிறோம். நேரம் சுருக்கமா கொஞ்சம் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் துரிதமா இதனுடைய தாற்பயத்தை வேகமா நான் சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த எவ்விதமான சீர் அப்படின்னு சொல்லும் போது இந்த சங்கீதத்துல ஒரு 3-4 காரியங்கள் தான் விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா, நீங்க முதல் வசனத்துல இருந்து பார்க்கும்போது, என் கைகளை யுத்தத்திற்கும் என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லும் போது, கண்மலையாகிய கர்த்தர் அப்படின்னு வைக்கும் போது நம்ம எல்லாருக்குமே தெரியும், அந்த கண்மலை ராக் அப்படின்னு சொல்லுகிற இந்த தேவன் என்பவர், கண்மலையானவர் என்பவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது என்பதையும் நீங்கள் நானும் 1 கொரிந்தியர் 10:4 நம்ம அடிக்கடி தியானிக்கிற வசனமாக நாம் பார்க்கிறோம். அவர் கண்மலை கிறிஸ்து, அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தால் அந்த கண்மலை கிறிஸ்துவை என்று நீங்கள் நானும் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4 வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த சங்கீதக்காரனுக்கு கிடைக்கப்பட்ட ஆழ்ந்த சத்தியங்களை கொஞ்சம் கவனிங்க. இந்த சங்கீதத்துல அவர் தொடர்ந்து சொல்லும்போது என்ன சொல்றாரு பாருங்க. 3ஆம் வசனத்துல, கர்த்தாவே மனுஷனை நினைக்கிறது கவனிக்கிறதுக்கு மனுஷ புத்திரனை நீ எண்ணுகிறதுக்கு ஏமாத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். இந்த முதல் துவக்கத்துல நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, அவர் யுத்தத்திலே ஜெயம் பெறுகிறார். தேவன் அவருக்கு யுத்தத்திலே ஜெயம் கொடுக்கிற விசேஷ சத்தியங்களை அவர் இங்க பேசுகிறத பாடுகிறத நீங்கள் நானும் பார்க்க முடியும். அதனை தொடர்ந்து அவர் குறிப்பிட்ட சில அந்நிய புத்தருடைய கைகும் மாயை பேசுகிற, அது மாத்திரல்ல கள்ளத்தனமான வலகையுடைய அந்நிய புத்தருக்கு அவர் விலைக்கு தப்புவிக்கப்பட வேண்டும் என்கிற காரியத்தை 8ஆம் வசனத்திலையும் 11ஆம் வசனத்திலையும் அவர் கேட்கிறத நாம் பார்க்கிறோம். அதனை தொடர்ந்து அவருடைய சந்ததி, தாவீதினுடைய சந்ததி, அவருடைய குடும்பங்கள் எல்லாம், இந்த தேசத்தினுடைய குடும்பங்கள், அதாவது அர்த்தம் என்ன, சபையினுடைய குடும்பங்கள் எல்லாம் எவ்விதமாய் வளர்ந்தோங்கும், எவ்விதமாய் சீரை பெற்றிருக்கும், எவ்விதமான ஆசீர்வாதத்தை கண்டடையும் என்கிற காரியங்களை குறித்து அவர் பேசுகிறார். முதல் பகுதியில யுத்தத்தை குறித்து, யுத்தம் போர் அப்படிங்கிறத குறித்து அவர் பேசுகிறத நாம் பார்க்கும்போது, இது உண்மையாகவே தாவீதுக்கு ஆண்டவர் ஜெயம் தந்த விஷயத்தை குறித்த பகுதியை குறித்து அவர் பேசுகிறார். சத்துருக்கள் மேல் ஆளுகை, சத்துருக்களின் மீது ஜெயம் எடுக்க தேவன் எவ்வளவு அடைக்கலமானவரால், பலமுள்ளவரால், அவர் துருகமாய் கோட்டையாய் இருந்த விஷயத்தை, பலனாய் இருந்த விஷயத்தை அவர் முதல் பகுதியில பேசிக்கொண்டே வந்து தொடர்ந்து அவர் விடுவிக்கப்பட வேண்டிய பகுதியை காண்பித்து கொடுத்து, அது நிமித்தமாய் எங்களுக்குள், எங்கள் குடும்பங்களுக்குள் ஏற்படக்கூடிய சீர் எவ்வளவு விசேஷித்தமானது என்பதையும் அவர் பேசுகிறார். அதனால அந்த சங்கீதத்தினுடைய முடிவுகளை பார்க்கிறோம். எவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி இந்த பாக்கியத்தை குறித்த விசேஷத்தை பைபிள் இங்கே அடையாளப்படுத்துகிறது. தாவீது இந்த வெளிப்பாடு பெற்றிருந்தார். அதனாலதான் இந்த சங்கீதத்தினுடைய முடிவில்
இவ்விதமான சீர் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த இவ்விதமான சீர் என்பது என்னெல்லாம் நாம் படிக்க இருக்கிறோம். இதுல விசேஷமா நான் எடுத்துக்கொண்ட வசனம் என்னவென்றால் 6வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலதுகையுடைய அந்நிய புத்திரின் கைக்கு என்னை விலகி தப்புவியும் என்று அவர் சொல்லுகிறார். தப்புவியும் என்று சொல்லுகிறார். அதனை தொடர்ந்து நாம் பார்க்கும்போது 10, 11 ஆகிய வசனங்களை நாம் பார்க்கும்போது, நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து உமது அடியானாகிய தாவீதை பொல்லாத பட்டயத்துக்கு தப்புவிக்கிறவர் என்பதை ராஜாக்கள் மேல் ஜெயம் தருகிற தேவனை தாவீது அறிந்து வைத்திருந்தார். 11ஆம் வசனத்துல பார்க்கிறோம், மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலதுகையும் உடைய அந்நிய புத்திரின் கைக்கு நீ விலக்கி தப்புவியும். அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தேர்ந்த அரண்மனை மூளை கற்களைப் போலவும் இருப்பார்கள். அவர்களுடைய களஞ்சியங்கள் எவ்விதமாய் பெருகும் நிரம்பி இருக்குங்கிறத குறித்து, அவருடைய ஆடுகள் எவ்வளவாய் பெருகும், அவருடைய எருதுகள் எவ்வளவு பலத்தவைகளா இருக்கும், சத்துரு உட்பகுதிலும் குடியுறுப்புகுதிலும் இராதுங்கிற விஷயங்கள் எல்லாம் காண்பித்து கொடுத்துதான் சொல்றார். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் எப்படிப்பட்டது? பாக்கியம் உள்ளது. இதுதான் இந்த சங்கீதத்துடைய ஒட்டுமொத்த சாராம்சம். இதுல தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற விசேஷத்த பாடம் என்ன? இதுல 11ஆம் வசனத்தை நம்ம கவனிக்கும் போது, மாயை கள்ளத்தனமான வலதுகை உடைய, இந்த மாயை கள்ளத்தனமான வலதுகை உடைய அந்நிய புத்திரர் அப்படி சொல்லும் போது உலக ஜனங்களை குறிக்கும். இந்த உலகத்துலதான் மாயையும் கள்ளத்தனமும் காணப்படுகிறது, சபையில் அல்ல. அப்படி ஏதாவது ஒரு சபைக்குள்ள மாயும் கள்ளத்தனமும் காணப்படுமே ஆனால் அது தேவனுடைய சபையும் அல்ல, அது உலகம்தான். ஏதோ ஒரு பெரிய கட்டடம் கட்டி இருந்தாலும் சரிதான், அங்கு 10, 15 பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதிக்கிறது போல ஒரு பாவனையை எழுப்பி கொண்டாலும் சரிதான், அது உலகமே ஒழிய அது சபையாய் மாற முடியாது. என்றால் சபைக்குள்ள மாயையும் கள்ளத்தனமும் இல்லவே இல்லை. கள்ளத்தனமும் மாயையும் காணப்படுகிற இடம் ஒரு காலம் சபையாகவும் காணப்பட முடியாது. அப்ப இங்க வேலை என்ன சொல்றது? நான் நேரடியாக அந்த காரியத்துக்குள்ளே போகிறேன். மாயை, கள்ளத்தனம் இப்படிப்பட்ட சுபாவங்களை கொண்டிருக்கிற, மாயினாலும் கள்ளத்தனத்தினாலும் பிடிக்கப்பட்டிருக்கிற இந்த உலகத்திற்கு, இந்த உலக காரியங்களுக்கு நீங்களும் நானும் விடுவிக்கப்பட்ட நிலைமையை நாம் என்ன செய்ய வேண்டியதற்கு அனுபவிக்க வேண்டியது. அதனால அவர் சொல்றார், என்னை தப்புவியும் என்று சொல்லுகிறார், என்னை விலைக்கு தப்புவியும் என்று சொல்லுகிறார். எந்த சமயத்துல தான் சொல்றார்? அப்பொழுது எங்கள் குமாரர் விருட்சங்களை போல பாருங்க, அவங்க என்ன சொல்ல ஓங்கி வளருவாங்க. அந்த இளம் விருட்சத்தை போல என்ன செய்வாங்களோ, இளமையில் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளை போலவும் அப்படி சொல்லும்போது, எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளை கற்கள், அரண்மனை மூளை கற்களை போலவும் இருப்பார் என்று சொல்லும் போது இங்க 2 காரியம் பயன்படுத்தப்படுது. ஒன்று அரண்மனை, இன்னொன்று விருட்சம். 2 மறந்துடாது. ஒன்று அரண்மனை, இன்னொன்று என்னது? விருட்சம். அரண்மனை அப்படின்னு சொல்லும் போது மாளிகைக்கு அடையாளம், கட்டடத்துக்கு அடையாளம். விருட்சம் என்று சொல்லும் போது அது நமக்கு தெரியும், மரம், அது வளர்ந்து இருக்கிற ஒரு மரத்துக்கு அடையாளம். இது எதுக்கு அடையாளமா இருக்கு அப்படின்னு சொன்னா, இது தேவனுடைய சபைக்கு அடையாளமா இருக்கிறது. நீங்கள் எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம், எபேசியர் 2வது அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது அந்த ஆண்டு என்ன சொல்றான்னு பாருங்களேன். எபேசியர் 2வது அதிகாரத்துல இந்த அரண்மனையை குறித்தும் விருட்சத்தை குறித்த காரியமும் அங்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. எபேசியர் 2வது அதிகாரத்துல 2வது அதிகாரத்துல நாம் 20, 19, 20, 21, 22 ஆகிய வசனங்களை பார்க்கும்போது இதுல விருட்சத்தை குறித்து அல்ல, மாளிகை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 21ஆம் வசனத்துல, அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று சொல்லும்போது, இது ஒரு கட்டடத்துக்கு அடையாளமாக, எவ்விதமா ஒரு கட்டடம் எவ்விதமா அஸ்திபாரம் போடப்பட்டு அதன் மேலே கட்டுமானம் நடைபெற்று கட்டி எழுப்பப்படுகிறது, அதே போல கர்த்தருடைய சபையும் கட்டி எழுப்பப்படும் அப்படிங்கிற வெளிச்சத்தை சங்கீதக்காரன் தாவீது அன்றைக்கு பெற்றிருந்தார். அது மாத்திரம் இல்ல, நீங்க 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்துக்கு வரும்போது தேவனுடைய சபையானது அது எவ்விதமான வளர்ச்சிக்கு அடையாளமா இருக்குன்னு சொல்லி பார்த்தா, அங்கேயும் 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 11, 12, 13 ஆகிய வசனங்களை பார்க்கும்போது அங்கேயும் என்னதான் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அதுவும் ஒரு கட்டுமானத்துக்கு அடையாளமா, அஸ்திபாரம் போடப்பட்டு அதன் மேல் கட்டி எழுப்பப்படுகிற ஒரு கட்டுமானத்துக்கு அடையாளமா, ஒரு மாளிகைக்கு அடையாளமா
அதுவும் கட்டி எழுப்பப்படுகிறது என்பதையும் நீங்களும் நானும் அங்கே கவனிக்கிறோம். எங்கள் 9ஆம் வசனத்தை பாருங்களேன். 9ஆம் வசனத்திலே, நாங்கள் தேவனுக்கு உடன்படியாட்களாய் இருக்கிறோம், நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமா இருக்கிறது. மாளிகை குறித்து சொல்லிட்டுதான் அந்த மாளிகை எவ்விதமா கட்டி எழுப்ப கொடுக்கிறத காண்பித்து கொடுக்கிறார். 10, 11, 12, 13 அஸ்திபாரம், அதன் மேல கட்டி எழுப்பக்கூடிய தரமான கட்டுமான பொருட்களை வைத்து கட்டி எழுப்பக்கூடிய அமைப்பை சபை பெற்றிருக்கு அப்படிங்கறத குறித்து ஆண்டு பேசுகிறார். இது ஏதோ எழுத்தின்படியே கட்டி எழுப்புகிற கட்டடம் அல்ல. எப்படி ஒரு கட்டடம் அஸ்திபாரம் போட்டு அது மேல உறுதியான கட்டுமான பொருட்களால அந்த கட்டடம் அஸ்திபாரத்தின் மேல கட்டி எழுப்பப்படுகிறதோ அதே போல நீங்களும் நானும் போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவ இல்லாமல் வேறொரு அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட முடியாது என்பதை இங்கே காண்பித்துக் கொடுக்கும் முகாந்திரமாய் கிறிஸ்து இயேசுவானவர் நமக்கு அஸ்திபாரமாய் இருக்கிறார். அந்த அஸ்திபாரத்தின் மேல் நீங்களும் நானும் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்கிற விசேஷத்தையும் நீங்கள் நானும் படிக்கிறோம். இதுக்கு முன்னால நீங்க வாசித்து பார்த்தாதான் 1 கொரிந்தியர் 3ஆவது அதிகாரம் 6, 7, 8 இந்த 3ஐயும் கவனிக்கும் போது எதை பத்தி பேசுறாரு? விருட்சத்தை குறித்து பேசுகிறார். நடுகிறது, அது எவ்வளவா விளைய செய்கிறார். நான் நட்டினப்புல நீர்ப்பாய்ச்சின தேவனை விளைய செய்தார். இப்படி இருக்க நடுகிற நாளும் ஒன்றுமில்லை, நீர்ப்பாய்ச்சின நாள் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்று அவர் சொல்லுகிறார். அப்ப 6, 7, 8 இவைகளை பார்க்கும்போது அப்ப தேவனுடைய சபை எதுக்கு அடையாளமா சொல்லப்பட்டிருக்கு? ஓங்கி வளரக்கூடிய விருட்சத்துக்கு அடையாளமாய் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ஓங்கி வளரக்கூடிய விருட்சத்துக்கு அடையாளமா. அதனை தொடர்ந்து வாசிக்கும் போது அது மாளிகையாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ குமாரர் குமாரத்திகள் அப்படிங்கிறவங்க தேவனுடைய சபையை குறிக்கும். அதனாலதான் நீங்க 2 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆவது அதிகாரத்துல நாம் பார்க்கும்போது 2 கொரிந்தியர் 6ஆவது அதிகாரம் 18ஆவது வசனத்தை நாம் பார்ப்போமே ஆனால் அந்த வசனம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 6:18 அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், தகப்பனா இருப்பேன் அர்த்தம். பிதாவாக இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். அதுக்கப்புறம் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கு அப்படின்னால், பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க உங்களை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்த வாக்குகளை தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்துகிறோம். அப்போ குமாரரும் குமாரத்திகளும் என்பவர்கள் தான் எதை குறிகி? சத்தமா சொல்லுங்க, எதை குறிகி? எது குறிகி? குமாரரும் குமாரத்திகளை சபையை குறிகி. அப்ப குமாரர் குமாரத்திகளை ஆண்டவர் எதற்கு அடையாளமா வைத்திருக்கிறார்? குமாரர் விருட்சங்களை போல ஓங்கி வளர்கிற விருட்சத்துக்கு அடையாளமாக, குமாரத்திகள் அரண்மனை, அதாவது கட்டி கட்டி எழுப்பப்படுகிற ஒரு மாளிகைக்கு அடையாளமாக காண்பிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது ரெண்டையும் நம்ம கவனிக்கும் போது இது எதைத்தான் காண்பித்துக் கொடுக்க அப்படின்னு சொன்னா, சபையானது தேங்கின நிலைமையில் அல்ல, அது கட்டி எழுப்பப்பட வேண்டிய அவசியத்தை உணர வேண்டும். அப்ப கட்டி எழுப்பப்படாததுக்கு காரணம் என்ன? அதை நான் வேதத்தின் அடிப்படையில் வேதத்திலிருந்து நான் துரிதமங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். இதை மீண்டும் வாசிக்கலாம். 11ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 144:11. என்னை விலக்கி தப்புவியும். அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? அப்பதான் இந்த சபையுடைய வளர்ச்சியை பார்க்க முடியும். அதைத்தான் அவர் பேசுகிறார். குடும்பங்கள் கட்டி எழுப்பப்பட வேண்டும். எங்கள் குமாரன் சொல்லும்போது என்ன சொல்லுகிறார்? எங்களுடைய சந்ததி, எங்களுடைய சபை குமாரர் குமாரத்தினுடைய வளர்ச்சியை பார்க்கணும்னா எது என்னை விட்டு அகற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறத காண்பிக்கிறார். நம்ம சபைனாலே நாம் நம்முடைய பிள்ளைகள், இதுதான் சபை, நாம் நம்முடைய பிள்ளைகள். அப்ப என்ன விலைக்கு வச்சியோ, என்ன விலைக்கு தப்புவியோ அதை தொடர்ந்து அவர் சொல்லுகிறார். அப்ப எங்க குமாரர் குமாரத்திகளிடத்துல காண்பிக்கப்படுற அந்த வெளிப்பாடு என்ன அப்படின்னா, காண்பிக்கப்படுற அந்த ஆசீர்வாதம் என்னவென்றால், ஓங்கி வளர்ந்தார்கள். அது சித்திரம் தீர்ந்த நல்ல அழகான அரண்மனை மூளைக்கற்களை போல இருப்பார்கள். சித்திரம் தீர்ந்த அப்ப வடிவமான நல்ல நேர்த்தியான அவர்கள் இந்த அரண்மனை மூளைக்கற்களை போல இருப்பார்களா? அது மாத்திரம் அதுக்கப்புறம் களஞ்சியம் நிரம்புறது குறித்து, ஆடு மாடு பெருகுவதை குறித்து, எருதுகள் பலத்தவைகளை இருக்கிறதை குறித்து, சத்துரு உட்பகுதியில் கொடியோடி போவதில் இல்லாத எங்க வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது என்பதை குறித்தும், இதை குறித்து ஆசீர்வாதங்கள் எல்லாம் பேசுறதுக்கு முன்பு நம்ம என்ன கவனிக்கிறோம்? மாயையும் கள்ளத்தனமும் அகற்றப்பட வேண்டும்.
இந்த உலகமே மாயை, illusion. The world is full of illusion. இந்த உலகம் முழுவதும் மாயினால் நிறைந்திருக்கிறது. மாயில் இருந்தும் கள்ளத்தனத்தில் இருந்தும் விடுவிக்கப்பட வேண்டியது. எங்களை நிறைய கள்ளத்தனம் உண்டு. ஆரம்ப நாட்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப சைவத்துல கூட சில கள்ளத்தனம். ஏன்னா சிலவங்க பாத்தீங்கன்னா காலதாமதம் வந்துட்டு வச்சுக்கீங்களேன், உடனே பிள்ளைகளை கொண்டு உள்ள முன்னாடி நிப்பாட்டிட்டு இவங்கதான் காரணம். பாத்துக்கங்க, 2 பிள்ளைகளை நான் கிளப்பி கொண்டு வர்றதுனால அப்படியே ஏற்பட்டுட்டு அப்பா அதான் கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்கு, தப்பிச்சோம்பா. பிள்ளைகளை கொண்டு நிப்பாட்டி இவன் எழுப்புறது நிமித்தமாய் காலதாமதம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கள்ளத்தனத்தை மறைக்கிறதுக்கு இப்படிலாம் நிறைய சட்டைகள்லாம் பண்ணிருக்கேன். அப்புறம் அவங்க இதை சொல்லல, அதனாலதான் நான் இப்படி பேசிட்டேன் பார்த்துக்கங்க. இல்லைன்னா மத்தபடி நான் இப்படிலாம் பேசுறாலும் கிடையாது. ஏதாவது இப்பவும் அந்த கள்ளத்தனத்தை அப்பப்ப வரும். ஆனா ஆண்டவரே காத்துக்கொள்ளுங்கப்பா, சத்தியத்துல என்னை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. என்னதான் நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு, கேட்க வேண்டியது இருக்கு. தன் சகிதக்காரன் வெளிப்பாடு கிடைச்சிட்டு மாயிலிருந்து கள்ளத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டா இந்த சந்ததி எப்படி வளருதான் பாருங்க. விருட்சத்தை போல வளர்ந்துடும். விருட்சங்கள் எப்படி ஓங்கி வளருமோ அப்படி வளர்ந்துருமா. அது மட்டும் இல்ல, அரண்மனை கற்கள், சித்திரந்திருந்த அரண்மனை மூளை கற்களை போல அவங்க காணப்படுறாங்க. எவ்வளவு ஒரு மேன்மையான அனுபவத்தை குமாரத்துக்கு பெறாம குமாரத்தின் சபைக்கு அடையாளமாகவே காண்பிக்கப்படுகிறது பிரியமானவர்களே. அதை தொடர்ந்து எருதுகள் எல்லாம் பலத்தவர்கள். எருதுகள் பொதுவாக பணிவிடைக்கு என்று பயன்படுத்தப்படக்கூடியது. அப்ப எருதுகள் பலத்தவையா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது ஊழிய ஸ்திரமா இருக்கும் அப்படிங்கிறதையும் காமிச்சு கொடுக்கிறார். எருதுகள் பொதுவா பணிவிடை செய்யறதுக்குதான், அதை சுமக்கிறதுக்கு பணிவிடைக்காக பயன்படுத்துவாங்க. நமக்கே தெரியும், எருது முகம் அப்படின்னு சொன்னாலும் அது பணிவிடை குறிக்கும், ஊழியத்தை குறிக்கும். அது ஊழியத்துல பலம், ஊழியம் ஸ்திரப்பட்டிருக்கும், ஊழியத்துல பலம் இருக்கும். அதான் சொல்றாரு, எங்க எருதுகள் பலத்தவையா இருக்கும், சத்துரு உட்புகுதலும் கொடியோடி போகுதலும் இராது, வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது அப்படின்னு சொல்றார். எவ்விதமான சீரை பெற்ற ஜனம். ஊழியங்கிறது 2வது தான். முதல்ல யாருதான்? சபை. நம்ம கட்டி எழுப்பப்படலைன்னா நாம் பிறரை கட்டி எழுப்ப முடியாது. அதனால முதல்ல இதை கொண்டு வந்தார், குமாரத்தினுடைய வளர்ச்சி. 2வதுதான் எருதுகள் பலத்தவைகளா இருக்கிற அனுபவம். 2வதுதான் ஊழியம். முதல்ல என்னது? நாம் கட்டி எழுப்பப்படணும். இப்ப நம்மளே ஜெபம் இல்லாம, அதான் இப்ப லண்டனுக்காக அமெரிக்காவுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க அண்டோட எழுப்புங்க, சென்னை பட்டம் அணுகிட்டு அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க. முதல்ல இந்த ஜீவியத்தை நான் பார்க்க வேண்டியது இருக்கு. நான் வளர்கிறேன்னா வளரணும், நிச்சயம் ஏதோ நான் வளரணும் அப்படின்னு சொல்லி சாதாரணமா இல்ல, மாயையும் கள்ளத்தனத்தையும் சிலுவைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டியது இருக்கு. சிலுவையில என்னுடைய மாயையும் கள்ளத்தனமும் அறையப்பட்ட நிலையில் காணப்படுகிறத நான் விசுவாசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன். மாயையும் கள்ளத்தனத்துக்கும் ஒரே பேரை கொடுக்கணும் அப்படின்னா மாம்சம். அது மாயை கள்ளத்தனம் எதுவா இருந்தாலும் சரி, அது மாம்சம். அதனால்தான் பைபிள் சொல்லுது, கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அடைந்திருக்கிறார்கள். அவர் தேவனானவர் ஏன் இந்த இடத்துல சிலுவை கொண்டு வருது அப்படின்னா, மாயைக்கும் கள்ளத்தனத்துக்கும் நீங்கள் நானும் விலகி ஜீவிக்க வேண்டுமே. ஆனால் தேவன் அதற்காக ஏற்படுத்தின ஒன்று என்ன தெரியுமா? சிலுவை. கிறிஸ்துவின் சிலுவையில் சகல மாம்சமும் மாண்டு போகிறது. இந்த வெளிச்சத்தை தான் பரிசுத்த வேதம் காண்பித்துக் கொடுக்கிறது. மாயின் கள்ளத்தனம் எதை குறிக்கும் அப்படின்னா, ஆதாம் பிறந்தது இருக்கு. மாயின் கள்ளத்தனத்தையும் கவனிச்சீங்கன்னா ஆதாம் தொடர்ந்து வருது. அங்க ஒரு மாயை இருந்துச்சு. தேவ கட்டளையை கீழ்ப்படியாம அவன் உலகத்தின் சார்பா உலகத்தின் இச்சைக்கு இடம் கொடுத்தான், மாம்ச இச்சைக்கு இடம் கொடுத்தான். அதனாலதான் அங்க நம்ம கவனிக்கிறோம், அதுக்கு வேற அத்தியலைகளை வைத்து ஒரு கள்ளத்தனம் தன்னை ஒழித்துக் கொண்டான். அது ஒரு கள்ளத்தனம். மாயிலை சிக்கி கொண்டான். இது ஆதாமுடைய காரியத்தை குறிக்கி. ஆதாம் மாயிலை சிக்கி கொண்டா கள்ளத்தனம். தான் தவறு செய்யல, அதான் அப்படி உணர்ந்து கொள்றான். நான் செய்யல, அவ எனக்கு நீ கொடுத்த ஸ்திரீ தான் எனக்கு முசிக்கு கொடுத்தான் கள்ளத்தனம். நம்முடைய வேதத்துல பாக்குறோமே, நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 20ஆம் வசனத்துல வாசிக்கும் போது கூட அங்கே சொல்லப்பட்டிருக்கேன், விபச்சாரியானவர் என்ன செய்யறாரா? தின்று தன் வாயை துடைத்து நான் ஒரு பாவம் செய்யவில்லை என்பாள் அப்படின்னு சொல்லி நீதிமொழிகள் 30:20 நான் நினைக்கிறேன். எடுத்தீங்க ஒருத்தங்க வாசிங்க. அவள் தின்று தன் வாயை துடைத்து வாயை துடைச்சிட்டா இது சாப்பிடாத மாதிரி நம்ம சில காமிச்சுக்கிட்டோம்ல.
வீட்டுக்குள்ள யாராவது வரும்போது சாப்பிடாம இருக்காமிச்சு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாயில இருந்தா ஒரு மாதிரி தெரியும், அது பிரச்சனை இல்லை. ஆனா யாருக்கும் மறைவா ஏதோ செய்யணும்னு சொல்லி சில பிள்ளைகள் பாருங்க, ஏதாவது சாப்பிட்டாங்கன்னா வாயில தெரிஞ்சவங்க கேக்கு ஒட்டியிருக்கா, கிரீம் ஒட்டியிருந்தா டக்குன்னு தொடச்சிருவாங்க. பார்த்தாங்கன்னா கஷ்டம் அப்படின்னு. இது ஒரு கள்ளத்தனம். ஸ்திரீயும் பாருங்க அப்படிதான் செய்யறான். தின்று துடைத்து தன் வாயை துடைச்சிட்டு நாங்க ஒரு பாவம் செய்யவில்லை என்பாள் அப்படின்னு போட்டிருக்கு. ஒண்ணுமே செய்யலையே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கள்ளத்தனம், மாயை கள்ளத்தனத்தை கல்வாரி சிலுவைக்கு கொண்டு வந்தான். நம்ம அதிகமாக கேட்கிற வசனமா இருந்தாலும் பைபிள் சொல்லுது, நாம் நீ பாவத்துக்குரிய செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட, நம்முடைய பழைய மனுஷன், அதான் அந்த மாயை கள்ளத்தனம். விளக்கிறீங்க அப்படின்னா அப்படி விளக்கி அந்த அப்படின்னா விளக்க முடியாது. அதுக்கு ஆண்டு என்ன எதாவது வச்சிருக்காரு அப்படின்னா, வியாதியை தொட்டோம்னா விளக்கிது, வியாதி மறைஞ்சிருது. பிசாசின் பிடியில் இருக்கிறவங்க விடுதலை அடையிறாங்க. பேருடைய மாமியை தொட்ட உடனே ஜுரம் நீங்கிறது. இந்த மாதிரிலாம் நீங்காது. கள்ளத்தனம் மாயெல்லாம் இப்படி டச் அப்படின்னு நீங்காது. அப்படி பைபிள் எல்லாம் கிடையாது. எப்படி நீங்குது அப்படின்னா, நம்முடைய ஒட்டுமொத்த பாவங்களை, அக்கிரமங்களையும், நம்முடைய ஒட்டுமொத்த மாம்சீக குணங்களையும் அவர் கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்க்க வேண்டும். அதனால பைபிள் சொல்லுது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அப்படின்னு சொல்லி 1 Peter 2:24 நம்ம வாசிக்கிறோம். அவர் நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையின் மேல் என்ன செய்தார்? சுமந்தார். அவர் சிலுவைக்கு வரும்போதுதான் இந்த மாயின் கள்ளத்தனமும் சிலுவையிலே சுமந்து தீர்க்கப்பட்ட காட்சியை நீங்களும் நானும் பார்க்க முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால், அவருடைய வெளியேறப்பட்ட சரீரத்தினால் உங்களுடைய என்னுடைய பழைய மனுஷன் மாயையும் கள்ளத்தனத்தையும் பிறப்பிக்கிற ஒட்டுமொத்த பழைய மனுஷன் கல்வாரி சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தினாலே சுமந்து தீர்க்கப்படுகிறத நீங்கள் நானும் பார்க்க முடியும். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள், அவரிடத்தில் பாவம் இல்லை என்று 1 யோவான் 3:5 வாசிக்கிறோம். 1 யோவான் 3:5 அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள், அவரிடத்தில் பாவம் இல்லை. எங்கதான் என்னுடைய ஒட்டுமொத்த பாவம், அது மாயோ கள்ளத்தனமோ பொய்யோ பொறாமையோ கசப்போ அல்லது பொறாமையோ கெட்ட வார்த்தைகளோ மன்னிக்க முடியாத சுபாவமோ உலக இச்சமா கண்கள் இச்சை மாம்சத்தின் இச்சையோ ஜீவனத்தின் பெருமையோ உலகத்தின் ஆசாபாசங்களோ எதுவா இருக்கட்டும், ஒட்டுமொத்த பாவங்களையும் அவர் சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார். அவர் பிரசங்கித்து நீக்க வெளிப்பட்டார் என்று இல்லை, கைகளை வைத்து நீக்க வெளிப்பட்டார் என்று இல்லை, அல்லது கட்டளையிட்டு நீக்க வெளிப்பட்டார் என்று இல்லை. எப்படி இருக்கு? சுமந்து தீர்க்க. அப்போ நான் சிலுவையை சுமந்த கிறிஸ்துநாதர், அவரை தான் நான் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கின்றேன். என்னுடைய சடன்ல பாத்தீங்கன்னா 100க்கு ஒரு 88 மார்க் வாங்கின ஒரு பையன் பார்ப்போம், 12 மார்க் எதுல போச்சு அப்படின்னு தான் பார்த்துட்டு இருப்போம். ஃபுல் மார்க்க பார்க்க மாட்டான். எதுல எந்த இடத்துல தவறு இருக்கு, என் தவறு எங்க இருக்கு, எந்த இடத்த நான் இப்ப பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா அதை மட்டும்தான் பார்ப்பான். தப்பு போட்ட இடத்த மட்டும் பார்த்துட்டே இருப்பான். இங்க வேற எங்க இருக்கு அப்படின்னு பார்ப்பான். மற்றவனுக்கு கணக்கு தெரியாது. நம்மளுமே நம்முடைய பாவம் எங்கதான் அடிக்கப்பட்டு எங்கதான் நம்ம தவறு பண்ணிருக்கோங்கிறத பார்க்கதான் சரிப்படுத்த முடியும். அவ எங்கதான் சுமந்து தீர்க்கப்பட்டிருக்கிறதா அவர் தமது சரீரத்தில் சுமந்து தீர்க்கலாம். அவர் தாவீதுக்கு கிடைச்ச வெளிப்பாடு அதுதான். இந்த வெளிச்சத்துக்குள்ள வரும்போதுதான் அப்பொழுது 12 வசனத்தை பாருங்க, எப்ப அழகா இருக்கு பாருங்க. என்னை விலைக்கு தப்புலையும் அப்பொழுது எங்கள் சந்ததியில நான் எப்படிப்பட்ட காரியத்தை பார்க்க முடியும்? வளர்ச்சியை பார்க்க முடியும், கட்டி எழுப்பப்படுகிறதை பார்க்க முடியும். கிறிஸ்துவின் சிலுவைக்குள் வராதவர்கள் கிறிஸ்துவின் சிலுவையை பற்றுகிற விசுவாசத்தின் மூலமாய் தன்னுடைய அனைத்து பாவங்களும், மாயை கள்ளத்தனம் இது போன்ற பலவிதமான பாவங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தினாலே சிலுவையின் மேல் சுமந்து தீர்க்கப்பட்டதை விசுவாசிக்க தவறுகிற எந்த மனுஷனும் வளர்ச்சி அடைய முடியாது. அதுதான் இங்கு திட்டவட்டமாய் காண்பிக்கப்படுற சத்திய வார்த்தைகள். அப்பொழுது எங்கள் குமாரர், அப்பொழுது எங்கள் குமாரத்தை, அப்பொழுது எங்கள் எருதுகள். இந்த அப்பொழுதுங்கிறது எல்லாத்துக்கும் அப்ளிகபிள். உண்மையா இல்லையா? அடுத்தடுத்த எல்லாத்துக்கும் அப்ளிகபிளா இல்லையா? அப்ளிகபிள் தான். அப்பொழுதுதான் எங்கள் எருது, அப்பொழுது எங்கள் ஆடு மாடு பெருக ஆரம்பிக்கும். இது எழுத்தின்படி உடனே அப்படியே நீங்க அப்படி உடனே எடுத்துறாதீங்க. அப்படி பார்த்தா ஆதி அப்போஸ்தலர்கள் வளர்த்த ஆடுகள்ல
அவங்க எல்லாம் வளர்த்தாங்கன்னு தெரியல, அவங்களுக்கு ஆடு மாடுகள் நினைச்சு இல்ல பெருகல. நீங்க அப்படியே அர்த்தத்தை எடுத்துறாங்க. இதோட உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்ச்சி அடைய வேண்டும். ஏன் வளர்ச்சியற்ற கிறிஸ்தவத்தை பார்க்கிறோம்? ஒரு செய்திக்கு இன்னொரு தலைப்பு கொடுத்தா வளர்ச்சியற்ற கிறிஸ்தவம் கூட நம்ம எடுத்துக்கலாம். வளர்ச்சியற்ற கிறிஸ்தவம், இம்மெச்சுவர் கிறிஸ்டியானிட்டி, முதிர்ச்சியற்ற வளர்ச்சியற்ற கிறிஸ்தவம். எதனால வளர முடியல? மாயை இருக்கு, கள்ளத்தனம் இருக்கு. இந்த மாயை கள்ளத்தனமும் அகற்றப்படும். மாம்சம் எங்க அகற்றப்படுகிறதோ அங்கே சபையின் வளர்ச்சி தெளிவாக காண்பிக்கப்படுகிறது. மீண்டும் சொல்றேன், மாம்சம் எங்கே அகற்றப்படுகிறதோ, மாம்சம் எங்கே நீக்கப்படுகிறதோ அங்கே சபையின் வளர்ச்சி திட்டவட்டமாய் தெளிவுற காண்பிக்கப்படுகிறது. இதை தாண்டி வேற எதையும் ஆண்டவரை காண்பிக்கல. எவ்வளவு அழகா சொல்லுங்க. அதான் சொல்ற, இவ்விதமான சீரப்பட்ட ஜனம் வாழ்க்கை போல. நீங்க இது சிலுவைக்கு ஒப்பிடுறீங்க. ஆமா, சிலுவைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டிய. ஏன்னா கர்த்தராகிய தேவன், பிதாவாகிய தேவன் புது உடன்படிக்கை எது மூலமா தான் ஏற்படுத்துறார்? எது மூலமா தான் ஏற்படுத்துறார்? சிலுவையின் மூலமா தான் ஏற்படுத்துறார். சிலுவையின் மூலமா தான், சிலுவை மரணம், அவருடைய பாடு மரணம், அவர் உயிர்த்தெழுதல். அப்ப அவர் ரத்தம் சிந்துறார். அதனால பைபிள்ல போட்டிருக்கு. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப அடிக்கடி பார்க்கிறது, அந்த முதலாம் உடன்படிக்கையும் ரத்தம் இல்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை. முதலாம் உடன்படிக்கையும் ரத்தம் இல்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை. அப்ப என்ன அர்த்தம்? முதலாம் உடன்படிக்கை ரத்த சிந்துதல், இரண்டாம் உடன்படிக்கை ரத்த சிந்துதல். உங்களுக்கு ஒரு அடையாளமா நான் காண்பிக்க நான் வாஞ்சிக்கிறேன். இந்த 144வது சங்கீதத்துல நீங்க துவக்கத்தில் நல்ல கவனிங்க. ஒரு சில நேரத்தை பொறுத்து சுருக்கமாய் பகிர்ந்து கொள்கிறேன். 5வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, கர்த்தாவே நீர் உமது வானங்களை தாழ்த்தி என்ன செய்யும்? நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுதான் பழைய உடன்படிக்கையில சொல்லப்பட்டிருக்கு. நீர் உமது வானங்களை தாழ்த்தி இறங்கி பர்வதங்கள் புகையும்படி அவைகளை என்ன செய்யும்? தொடும் அப்படின்னு சொல்லிட்டார். முதல்ல மாயை பேசுற வாயு 8ஆம் வசனத்துல முதல்ல வரமாட்டாரு. நல்லா கவனிங்க. 8ஆம் வசனம் தான் நம்ம செல்வியை பார்க்கிறோம். செல்வியில நம்முடைய ஒட்டுமொத்த மாயையும் கள்ளத்தனமும் சுமந்து தீர்க்கப்படுறத நம்ம 8ஆம் வசனத்துல பார்க்க முடியும். ஆனா அதுக்கு முன்னால நீங்க கவனிக்கணும். 5, 6, 7 என்ன போட்டிருக்குன்னா, கர்த்தாவே நீர் உமது வானங்களை தாழ்த்தி இறங்கி பர்வதங்கள் புகையும்படி அவைகளை தொடும், மின்னல்களை வரவிட்டு சத்துருக்களை சிதறடியும், உமது அம்புகளை எய்து அவர்களை கலங்கடியும், உயரத்திலிருந்து உமது கரத்தை நீட்டி ஜலப்பிரபாதத்துக்கு என்னை வலிக்கிறச்சு. அப்போ மேல என்னெல்லாம் வருதுன்னு பாருங்க. வானங்கள் வருது, பர்வதங்கள், புகை, அதுக்காங்க புகை, மின்னல்கள், அம்புகள், இதெல்லாம் வருது. இதெல்லாம் எங்க வெளிப்படுத்தப்படுதுன்னு கேட்டா, இந்த புகை, மின்னல்கள் எல்லாமே முதலாம் உடன்படிக்கை ஸ்தாபிக்கப்படும் போது ஜனங்களுக்கு தெளிவாக காண்பிக்கப்பட்டது. எல்லாருக்குமே தெரியும். முதலாம் உடன்படிக்கை எங்க ஆரம்பிக்கப்படுது? யாத்திராகமம் 19வது அதிகாரத்துலதான் ஆண்டவர், எனக்கு நீங்க சொந்த சம்பத்தா இருப்பீர்கள், பரிசுத்த ஆசாரியர்களா இருப்பீர்கள் என்றெல்லாம் ஆண்டு வாக்கு கொடுக்கிறார். வாசிங்க எல்லாம் எடுங்களா. யாத்திராமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுதருடைய செட்டைகள் மேல் சுமந்து உங்களை என் அணியிலே சேர்த்துக் கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். பாத்தீங்களா? அடுத்து வாசிக்கலாம். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்து பூமியில் என்னுடையது. 6ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். பாத்தீங்களா? இதுலதான் ஆண்டு உடன்படிக்கை பண்றார். அதுக்கப்புறம் தான் நான் கார்மேகத்துல உன்ட்ட வருவேன்னு சொல்லி ஆண்டு பேசுறார். இப்ப நீங்க 16ஆம் வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா, மின்னல்கள் வருது, கார்மேகம் வருது, பலத்த மகாபலத்த எக்கால சத்தம் உண்டாகிறது. அப்ப அவர் இறங்கி வர்றார். நீங்க என்ன பாத்தீங்கன்னா, அவர் இறங்கி வர்றதை பார்க்க முடியும். 17, 18 இதெல்லாம் பார்க்கும்போது 18 பாருங்க. கர்த்தர் சீனாய் மலையின் மேல், சொல்லுங்க, கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடி, அவருக்கு அதான் சொல்றார், நீர் இறங்கி தொடு அப்படின்னு சொல்றார். அது புகைக்கும்படி தொடுங்கன்னா அவர் தொட்டா அங்க புகைதான் வருது. அது முழுவதும் புகைக்கிறதா இருந்தது. அந்த புகை சுழியின் புகையை போல அது எழும்பிட்டு மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இங்கதான் தேவன் அவர்களோடு கூட பேசுகிறார். என்னன்னு பேசுறாருன்னா, இதுதான், நீங்க எனக்கு சொந்த ஜனமா இருப்பீர்கள், சம்பத்தா இருப்பீர்கள், நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமா இருப்பீர்கள். இங்கதான் ஆண்டவர்களோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார்.
இங்க என்ன மலையில இருந்து ஆண்டவர் அவளோடு கூட பேசி இந்த உடன்படிக்கையை ஸ்திரப்படுத்துகிறார். அப்ப இது எதுக்கு அடையாளமா இருக்கு? இது பழைய உடன்படிக்கை. அப்ப இந்த பழைய உடன்படிக்கையை போலதான் அங்கேயும் மின்னல்களை கொண்டு வர சொல்றார். மின்னல்கள், புகை, நீங்க தாராளமா பார்க்கலாம். இது இங்க மட்டுமா? புது உடன்படிக்கை ஆரம்பிக்கிறதுக்கும் அடையாளமா பாத்தீங்கன்னா, புது உடன்படிக்கை எப்ப ஆரம்பிக்க தெரியுமா? எப்ப ஆரம்பிக்கும்? பரிசுத்த ஆவியானவர் அந்த 120 பொழிந்தள்ளப்படும் போதுதான் சபையை உருவாகுது. பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு கொடுக்கப்படும் போதுதான் சபை என்ன செய்யுது? உருவாகுது. புது உடன்படிக்கையின் புதிய ஏற்பாட்டுக்கான சபை அப்பதானே உருவாகுது. அப்போ பேதுருடைய வாயிலிருந்து வர்றது என்னதான் வருது? உள்ளதான் வருது. என்ன வேதத்துல வாசித்து பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. 2:19. அல்லாமலும் உயர வானத்திலே ரத்தம், அக்கினி புகைகாடாகிய அதிசயம். எவ்வளவு சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் அப்படி நிறைவேறும். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். நல்ல கவனிச்சவங்க, புது உடன்படிக்கை குறித்த ரகசியங்களை தேவன் தாவீதுக்கு எவ்வளமாய் வெளிப்படுத்தி இருக்கிறார், எவ்வளமாய் வெளிப்படுத்தி இருக்கிறார் பாருங்க. சங்கீதம் 144 கிட்டத்தட்ட முழுக்க சபையை குறித்த வெளிப்பாடு. அவர் வந்து உடன்படிக்கை ஏற்படுத்தி சபையை எப்படி கொண்டு போறார் பாருங்க. அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினால் சபை ஸ்தாபிக்கப்பட்டு அது ஓங்கி வளர்கிற விருட்சங்களை போல, அரண்மனை கற்களை போல அது கட்டி எழுப்பப்படுகிற விசேஷித்த காரியங்களை தாவீது அன்றைக்கு சபையின் வெளிப்பாடாய் பெற்றிருந்தார். கர்த்தருக்கு மகிமையும் உண்டாவதாக. இந்த மின்னல்கள், புகை, அக்கினி, இது எல்லாமே எதுக்கு சிம்டம் பாத்தீங்களா? மோசே மூலமாய், மோசையை கொண்டு தேவன் ஜனங்களோடு உடன்படிக்கை பண்ணுவதற்கு ஏதுவாய் முதலாம் உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டிருந்தது. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 19 பார்க்கும்போது யோவேல் தீர்க்கதரிசி மூலமாய் உரைக்கப்பட்டதை காண்பித்து கொடுக்கும் போது அக்கினி, புகை எல்லாம் உள்ள வருது. இதைத்தான் ஆண்டவர் காண்பிக்கிறார். அப்ப இதெல்லாம் எதுக்கு சிம்டமா இருக்கு அப்படின்னு கேட்டா, இதே வெளிப்பாடுதான் தாவீதும் சொல்ற. நீ இறங்கி மீண்டும் வாசிக்கிறீங்களா? சங்கீதம் 144 வாங்க. சங்கீதம் 144 அதுல 5:6 பாருங்க. கர்த்தாவே நீர் உமது வானங்களை சொல்லுங்க. அங்கிருந்தாலும் இறங்கி வந்த சீனாய் மலைக்கு நீ வந்து தாழ்த்தி என்ன செய்யும்? இறங்கி பர்வதங்கள் புகையும்படி. பர்வதம் ஒரு விதத்துல மலை புகைஞ்சுதான் புகையா. நீங்க பார்த்தீங்கன்னா இல்லையா? புகையுது. அதுக்கப்புறம் மின்னல்களை வரவிடும் பேசுறாரு பாருங்க. மின்னல்களை வரவிட்டு சத்துருக்களை சொல்லு. அப்ப இது எல்லாமே எதுக்கு அடையாளமா இருக்கிறது அப்படின்னா, இந்த மூணு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி எடுத்துக்கங்க. அதாவது யாத்திரம் 19 பழைய உடன்படிக்கை, அப்போஸ்தலர் 2 புது உடன்படிக்கை. இந்த ரெண்டையும் காண்பித்து கொடுக்கிற காரியம் தான், அந்த காண்பித்து கொடுக்கிற வெளிப்பாடுதான் தாவீது பெற்றிருந்த வெளிப்பாடு 144 சங்கீதத்துல. அப்ப இந்த சபையினுடைய வளர்ச்சியை நீங்களும் நானும் பார்க்கிறோம். இது எல்லாமே அதுக்கு அடையாளம் பிரியமானவர்களே. அதனாலதான் இந்த மின்னல்கள், புகை, இந்த அக்கினி எல்லாமே இதற்கு அடையாளமாகவே காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அதை சொல்றது பாருங்க. உயரத்திலிருந்து ஒரு கரத்தை நீட்டி ஜல பிரவாகத்துக்கு என்ன செய்யும்? விலகி ஜல பிரவாகம் அப்படிங்கிறது எதுக்கு அடையாளமா இருக்கு? பொதுவா இதுக்கு வந்து சத்துருக்களை என்ன செய்யணும்? ஏன்னா அதுக்கு முந்தின வசனத்துல மின்னல்களை வரவிட்டு சத்துருக்களை சிதறடின்னு சொல்லும் போது ஜலப்பிரவாகமும் சத்துருக்களுக்கு அடையாளம் தான். நான் இல்லைன்னு மறுக்கல. அந்நிய புத்திரன் அடுத்து பேசுறாரு. ஜலப்பிரவாகமும் சத்துருக்கு அடையாளம் தான். ஆனா நீங்க யோனாவை நீங்க வாசித்து பாருங்க. யோனாவின் புஸ்தகம் 2வது அதிகாரத்துல ஜலப்பிரவாகத்துக்குள்ளதான் உள்ள கிடக்கிறாரு. யோனா 2வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை வந்து பார்க்கும்போது, சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்தில் நீர் என்னை தள்ளிவிட்டு நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது. இப்படி வெள்ளங்களும் அலைகளும் என்மேல் புரண்டு, எல்லாம் என்மேல் புரண்டது. எப்படி சொல்றாரு பாருங்க. பருவத்தின் அடிவாரங்கள் பெருந்தும் இறங்கினேன்னு சொல்லி 6ஆம் வசனத்துல சொல்ற. 5ஆம் வசனத்தை பாருங்க. தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்ன செய்தது? நெருக்கினது என்று அவர் சொல்றார். அப்படி சொல்ற இடத்துலதான் 8ஆம் வசனத்துல சொல்றார். பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு ஒரு பாத்தீங்கன்னா, இங்கேயும் புது உடன்படிக்கை பத்தி பேசுறாரு. பொய்யான மாயை பற்றி, இங்கேயும் மாயதான் உள்ளவர். அதுக்கப்புறம் வந்து பலி செலுத்துறதை பத்தி காரியங்களை கொண்டு வர்றார். இது எல்லாமே ஞான அர்த்தமாக காண்பிக்கப்பட்டது. இது எதை குறிக்கு தெரியுமா? அவர் சுற்றி இருக்கிற நெருக்கத்தை குறிக்கு. தாவீது உண்மையாவே ஜலப்பிரவாகம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதிகமான நீரோட்டம், அப்படிதானே? அதிகமான நீரோட்டம் வருது. இது பேர் தான் ஜலப்பிரவாகம், வெள்ளம், ஃப்ளட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப இந்த ஜலப்பிரவாகம் எதுக்கு அடையாளமா அவர் காமிச்சு கொடுக்கிறாருன்னா, பொதுவா ஜலப்பிரவாகங்கிறது சத்துருக்களை குறிக்கும்.
ஏன்னா நீங்க வேதத்துல ஏசாயா 8வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது திரளான நீரோட்டத்துக்கு அடையாளமா யார சொல்றாருன்னா நம்ம அஸ்ரிய ராஜாவை சொல்றாரு. நீங்க துவக்கத்தை வாசிங்களேன். மன்னிக்கும், ஏசாயா 8வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. 7ஆம் வசனம், ஏசாயா 8:7. இதோ ஆண்டவர் வல்லமையுள்ள திரளான ஆற்று நீரை போன்ற அசிரியாவின் ராஜாவையும் அவருடைய சகல ஆடம்பரத்தை அவர்கள் மேல் பொருள பண்ணுவார். பாருங்க, அது அவர்களுடைய ஓடைகள் எல்லாவற்றின் மேலும் போய் அவர்களுடைய எல்லா கரைகளின் மேலும் புரண்டு. அப்போ வல்லமையுள்ள திரளான ஆற்று நீரை போன்ற, சொல்லுங்க, ஆற்று நீரை போன்ற அசிரிய ராஜா. பொதுவா சத்துருக்கள் அன்னைக்கு திரளான தண்ணீர், திரளான நீரோட்டத்துக்கு அடையாளமாகவே காண்பிக்கப்பட்டாங்க. அதை குறித்து வெளிப்பாடு நமக்கு கட்டாயம் தேவை. அதனால அவர் சத்துருக்கை பத்தி பேசுற இடத்துலதான் ஜலப்பிரவாகத்தை குறித்து அங்க பேசுகிறார். ஏன்னா நமக்கே தெரியுமே, ஏசாயா 59:19 நம்ம சொல்லுவோமே, வெள்ளம் போல சத்துரு வெள்ளம் போல வரும்போது கர்த்தருடைய ஆவியானவனுக்கு விரோதமா கொடியேற்றுவார்னு படிக்கிறோமே. அப்ப சத்துரு எப்படி வர்றான்? வெள்ளம். வெள்ளம் சத்துருக்களுக்கு அடையாளமா தான் இருக்கு. இதை குறித்த சத்தியங்கள் நீங்க மீகால பார்க்கலாம், ஆபகுக்கு கூட நீங்க பார்க்கலாம். ஆபகுக்கு 3வது அதிகாரத்துல கூட அவர் சத்துருக்கள் மட்டும்தான் அவர் புலம்புறார். நீங்க ஆபகுக்கு 3வது அதிகாரத்துல நீங்க பார்த்தா கூட அங்கேயும் அந்த எட்டாம் வசனத்துல பார்க்கும்போது 10 பார்க்கும்போது பர்வதங்கள் உம்மை கண்டு நடுங்கின, ஜலம் பிரவாகித்து கடந்து போயிற்று. இதெல்லாம் எதுக்கு அடையாளமா அவர் சொல்றாரு அப்படின்னா, இதெல்லாம் துஷ்டர்கள் அவரை சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய அந்த இறைச்சல், அந்த சத்தங்கள்லாம் ஆண்டு என்ன செய்தா அகற்றி விட்டார். 15ஆம் வசனத்தை பாருங்க, ஆபகுக்கு 3:15 போட்டிருக்கு, திரளான தண்ணீர் குவியலாகிய சமுத்திரத்துக்குள் உமது குதிரைகளோட நடந்து போனேன். இதெல்லாமே எதுக்கு அடையாளமா சொல்லப்படுதுன்னா, சத்துருக்களை சிதறடிப்பதற்காக சத்ருவின் சேனைக்குள்ளாக அவர் கடந்து போகிற அடையாளமாகவே காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இது மீகா புஸ்தகத்திலையும் பார்க்கலாம், நாகூம்ல வாசிக்கலாம். இவ்விதமா இந்த ஜலப்பிரவாகம் எல்லாம் சத்துருக்களுக்கு அடையாளமாக காண்பிக்க. இப்ப அந்த தேவன் நமக்கு எதை பேசுறான்? சத்துருக்களுடைய கையிலிருந்து நம்மளை விடுவிக்கிறான். நம்மையும் ஆண்டவர் இருளின் அதிகாரத்திலிருந்து விடுவித்தார். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினார். அந்த விசேஷித்த சத்தியத்தை தான் இந்த தாவீதுக்கு அன்றைக்கு வெளிப்பாடாக காண்பித்திருந்தார். அதாவது 144ஆம் சங்கீதத்துல நாம் எவ்விதமான வெளிப்பாட்டை பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அவர் இறங்கி அப்படின்னு சொல்லும்போது உண்மையாவே அவர் இறங்கிதான் அக்கினி, அந்த மின்னல்கள், இதெல்லாம் நாம் பார்க்கும்போது புகை, இதெல்லாம் பார்க்கும்போது முதலாம் உடன்படிக்கையை ஏற்படுத்த அவர் சித்தம் கொள்ளும் போது, முதலாம் உடன்படிக்கை ஏற்படுத்தும் போது இவையெல்லாம் காணப்பட்டது. இன்னும் பார்க்கிறோம், புது உடன்படிக்கை ஏற்படுத்தப்படும் போதும் புஸ்தகத்தில் காண்பிக்கப்படுகிறது புகையை குறித்து, அக்கினை குறித்து. இந்த காண்பிக்கப்பட்ட ரெண்டு இடத்தையும் கவனிக்கும் போது தாவீது பெற்ற வெளிப்பாடு இதுதான். இந்த மின்னல்கள் எல்லாத்தையும் வரவிட்டு அக்கினி வருது, புகை வருகிறது, மின்னல்கள் வருது, புகை வருகிறது. இது எல்லாத்தையும் காண்பித்து கொடுக்கிற இடத்துலதான் புது உடன்படிக்கை ஸ்தாபிக்கப்படுகிறத ஆண்டவர் காண்பிக்கிறார். ஆண்டு திட்டவட்டமா பேசுற காரியம் என்ன அப்படின்னா, நம்முடைய ஒட்டுமொத்த மாம்சத்தையும் கொலை உண்ணும்படி செய்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க நீங்கள் நான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கம்பியிலேயோ மரத்திலேயோ செய்யப்பட்ட சிலுவை அல்ல. சிலுவை என்பது மரணத்தை குறிக்கிறது. அதனால அப்போஸ்தலன் பவுல் சொன்னார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவனும் எங்கள் சரீரங்களில் விளங்கும்படி 7:4 சொல்லுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரங்களில் சுமந்து திரிகிறோம். இவ்வளவு அழகா சொல்ற பாருங்க, எப்பொழுதும் சுமந்து திரிகிறோம் சொல்றார். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்துல 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 11ஆம் வசனத்துல, மன்னிக்கவும் 10ஆம் வசனத்துல பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசுவுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படி, பாருங்க, கர்த்தராகிய இயேசுவுடைய ஜீவன் நம்முடைய சரீரத்தில் விளங்கணும் அப்படின்னா இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் நம்முடைய சரீரத்தில் என்ன செய்ய வேண்டியது? சுமந்து தெரிய வேண்டியது. அப்ப இந்த சரீரத்துல ஜீவன் விளங்கணும்னா எதை சுமந்து சொல்ல வேண்டியது இருக்கு? சத்தமா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தை 1 நாள் 2 நாளா எப்பொழுதும் என்ன அர்த்தம்?
வருஷத்துக்கு 40 நாள் சுமந்து தெரிஞ்சுட்டு இருக்காங்களே, அந்த மாதிரியா? 24/7 ஆல்வேஸ், எப்பொழுதும் சுமந்து திரிகிறோம். அப்படி என்ன அர்த்தம்? எப்பொழுதுமே அவங்கள பார்க்கலாம்பா, அவருடைய கிறிஸ்துவின் மரணத்தை அவங்க சுமந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க, அவருடைய பாடுகளை சுமந்து தெரிஞ்சுட்டே இருக்காங்க. அப்ப இது இல்லாம ஜீவன் வெளிப்படாது, மரணம் இல்லாமல் ஜீவன் வெளிப்படாது. இதுதான் இங்க 144 சங்கீதத்துல மிக அருமையா அவருக்கு ஆண்டு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. எவ்வளவு என்ன பாருங்க, கட்டி எழுப்புகிற பகுதி, ஓங்கி வளர்கிற பகுதி, இது எல்லாத்துக்கும் அடையாளமா சபை ஆண்டு கொண்டு வருகிறார் அப்படின்னு சொன்னா, ஆண்டுடைய நோக்கம் என்ன தெரியுமா? சத்துருக்களை சிதறடிக்கணும். மாயையும் கள்ளத்தனத்தையும் உடைய, மாயையும் கள்ளத்தனமான வலதுகையும் உடைய அந்நிபுத்திரரின் கைக்கு என்னை விலைக்கு என்ன செய்யும்? தப்புவியும். அப்பொழுது இந்த வளர்ச்சியை நாங்க பார்ப்போம். எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளைப் போல, விருட்சங்களைப் போலவும், எங்க குமாரத்திகள் சித்திரம் தேர்ந்த அரண்மனை மூளை கற்களை போலவும் இருப்பாங்கிற அந்த வெளிப்பாடு கிடைக்கிறது. பிரியமானவர்களே, எப்போ அப்படின்னா, இந்த ஏக்கம் எதுலதான் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொன்னா, கல்வாரி சிலுவையில உங்களுடைய என்னுடைய ஒட்டுமொத்த மாயையும் கள்ளத்தனத்தையும் சிலுவை மரணத்தில கிறிஸ்துவானவர் பரிகரித்த அந்த ஸ்தானத்துலதான் இப்படிப்பட்ட வளர்ச்சியை சபை காண முடியும் என்பதை வேதம் திட்டவட்டமாய் காண்பிக்கிறது. இதுக்கு மாறுதலால் தான் என்ன சொல்லி கொடுக்காங்கன்னா, கைதட்டி பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அது உபவாசம் பண்ணி இந்த வளர்ச்சியை பார்க்கலாம்னு சொல்றேன். உங்களுக்கு உபவாசம் பண்ணி இந்த வளர்ச்சியை பார்க்கலாம், பூரணமா பார்க்க முடியாது. இந்த சத்தியத்தின் ஊடாக நான் உபவாசிக்க வேண்டியது. அதனால ஆண்டு சொன்னார், வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது என்று சொல்லி நீதிமொழிகள் 28:9 சொல்றார். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபமும் எடுபடுதானா? அது கேட்கப்படாது மட்டும் இல்ல, அருவருப்புனே சொல்லிட்டார். அப்புறம் நம்ம எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும் சரி, எவ்வளவுதான் கர்த்தரை ஸ்தோத்திரித்தாலும் சரி, அவைகள் எல்லாம் எதுக்கு உட்பட்டுதான் இருக்கணும்? ஊழியமா இருக்கட்டும், பாடல் பாடி கர்த்தரை மையப்படுத்துற பகுதியா இருக்கட்டும், உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற பகுதியா இருக்கட்டும், கர்த்தருக்கு அங்கமா போய் ஊழியம் செய்கிற பகுதியா இருக்கட்டும், இது எல்லாமே இந்த சத்தியத்துக்கு உட்பட்டு காணப்படுது. அதனாலதான் அப்போஸ்தலன் பவுல் தெளிவா சொல்லிட்டார். அப்போஸ்தலன் பவுல் பொய் சொல்ல மாட்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய ஜீவனும் எங்களில் விளங்கும் படிக்குதான் அவருடைய மரணத்தை எப்போது சரீரங்கள் என்ன செய்யறோம்? சுமந்து திரிகிறோம் அப்படின்னு சொல்றார். அவர் கிறிஸ்துவின் மரணத்தின் சாயல் அவங்க காமிச்சுக்கிட்டே இருக்காரு. ஒட்டுமொத்த பாவங்களும் நிவர்த்தியாகிவிட்டது. கிறிஸ்துவின் மரணம் என்ன அர்த்தம்? சிலுவையை சுமந்துகிட்டே தான் போறாங்க, இந்த மரணத்தோடு தான் பயணிக்கிறாங்க. அவர் தேவனுடைய சபை அதைத்தான் செய்யணும். இந்த மரணத்தோடையே பயணிக்க வேண்டியது. அவர் எனக்காக மறித்தது, ஒட்டுமொத்த பாவங்களும் அவருடைய சிலுவையில மறித்து விட்டது. இந்த ஒட்டுமொத்த மாயையும் கள்ளத்தனமும் சிலுவையில பரிகரிக்கப்பட்டு விட்டது. அந்த வெளிச்சத்தோடையே நான் பயணிக்க அந்த பயணத்துல கிறிஸ்துவனுடைய ஜீவன் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். இல்லாவிட்டால் இல்லவே இல்லை. அல்லது அந்த வளர்ச்சி குறித்து ஆண்டவர் இங்க பேசுகிறார். நம்ம கூட இருக்கிற இடத்துல ஆண்டவரே, இந்த நாங்கள் கேட்கிற தேவனுடைய வார்த்தைகளின்படி உண்மையாவே இது உடன்படிக்கை தானே ஏற்படுத்துகிறேன். ஆண்டவரே, உடன்படிக்கை தானே ஏற்படுத்துகிறேன், என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி முழுவதும் தேவக்கரத்திலே அர்ப்பணம் செய்வோமா? அப்பொழுது எங்கள் குமாரன் என்று சொல்லுகிறாரே, எப்பொழுது இவ்விதமான சீர் உண்டாகும்? அப்பொழுது என்று சொல்லுகிறாரு, எப்பொழுது இவ்விதமான சீர் உண்டாகிறது? இந்த புது உடன்படிக்கை மேன்மை நான் பார்க்க வேண்டும். உங்களை என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிற வானங்களை விட்டு இறங்கி வந்தார். அந்த வெளிச்சத்தை தாவீது பெற்றிருந்தாரே, வானங்களை விட்டு இறங்கி இறங்குற பாருங்க, வானங்களை தாழ்த்தி இறங்கணுமா? அவர் அங்கே இருந்தா இல்ல, அவர் இறங்கி வந்தார். உடன்படிக்கை ஏற்படுத்த வேண்டும். இது இரத்தத்தினாலாகிய புது உடன்படிக்கையா இருக்கிறது. அவர் இறங்கி வரணும், வானங்களை தாழ்த்தி இறங்கணும். 19 அர்த்தம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2 இது சங்கீதம் 144 அவர் இறங்கி வருகிறார். அவங்க தப்பிக்கப்படுற காரியம் வெளிப்படுத்தப்படுது. அதுக்கப்புறம் இறங்கி வருகிற அனுபவம் காண்பிக்கப்படுகிறது. அரண்மனை போல அந்த கட்டி எழுப்பப்படுற பகுதியும் காண்பிக்கப்படுகிறது.
இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. பரிசுத்த தேவனே, நீர் எங்களோடு இடைப்பட்ட நல்ல விசேஷித்த தருணத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவரீர் சத்தியங்களை கிரமமாய் ஒழுங்கும் நேர்த்தியுமாய் கற்றுக்கொண்டு இவைகளை நடக்க, இவைகளை நாங்கள் பிழைத்திருக்க கதைகளுக்கு உத்தாசின் கிருமையை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நல்லபடி சமூகத்தில் வந்திருக்கிறேன். அந்தவருடைய பிள்ளைகள் யாவரும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. மாயும் கள்ளத்தனமும் சிலுவையிலே மாண்டு போகும்போது, இந்த மாம்சமும் அதன் இச்சையும் சிலுவையிலே மாண்டு போகும்போது அம்மையோடே நாங்கள் இவ்விதமான சீரை பெற முடியும் என்பதை எங்களுக்கு தெளிவாக காண்பித்துக் கொடுத்திருக்கிறப்பா. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். ஒட்டுமொத்த பாவங்களையும் மாயும் கலத்திலும் எல்லாவற்றையும் சிலுவையை நீ பரிகரித்தீரே. அதை பற்றுகிற விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் பயணிக்க யாருக்கு கத்திருக்கிறதோ பாராட்டி என்னால் நடக்கிற எல்லா ஊழியர்களும் பொறுப்பு உணர்ந்து செயல்படுகிற ஒவ்வொரு சகோதரர்களையும் ஒளியப்பட்ட கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கணும். அதை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. தொடர்ந்து மக்கள் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்ய. ஒரு நாடு வளர்ச்சி அற்றவர்கள் அல்ல, ஒரு நாளும் இனிமையோடு கட்டடமாக உள்ளவர்களா அல்ல, கத்திற்கென்று வளர்ச்சி உள்ளவர்களா, ஓங்கி உணர்கிறவர்களா, அரண்மனை சாதாரண அல்ல, அரண்மனையை போல. அரண்மனை எவ்வளவு அறைகள் இருக்குமோ, எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கும், அவ்விதமாக ஒரு ஆவிக்குரிய ஜீவியம் கட்டி எழுப்பப்பட ஒப்புக் கொடுக்கணும். கத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. விதமான சீரை பெற்ற ஜனம்தான் பாக்கியம் உள்ளது, மற்றபடி அல்ல, மற்றபடி அல்ல. கல்வாரி சிலுவைக்குள்ளே ஒட்டுமொத்த வம்சத்துக்கும் மரணத்தை கண்டு அந்த சத்தியத்தின் மூலமாக அந்த சாமி பெற்ற உபதேசத்திலே ஓங்கி வளருகிற, பிரமாண்டமாய் கட்டி எழுப்பப்படுகிற இந்த சீரை பெற்ற ஜனம்தான் பாக்கியம் உள்ளது. அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய வார்த்தைகளை மகிமைப்படுத்தி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.